தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்த M.K. தியாகராஜ பாகவதர் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது சமாதிக்கு பல்வேறு தரப்பினர் இன்று அஞ்சலி செலுத்தினர். 1934ஆம் ஆண்டு பவளக்கொடி மூலம் திரையுலகில் கதாநாயகனாக M.K. தியாகராஜ பாகவதர் அறிமுகமானார். சங்கீத புலமையும் நல்ல குரல் வளமும் பெற்ற பாகவதர் தமிழகத்தின் முதல் உச்ச நட்சத்திரமாக போற்றப்பட்டார். குறிப்பாக 1944ஆம் ஆண்டு பாகவதரின் நடிப்பில் வெளியான இவரது ஹரிதாஸ் திரைப்படம் 3 ஆண்டுகள் ஒரே திரையரங்கில் ஓடி சாதனை படைத்தது. உடல்நலக் குறைவால் 1959ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி M.K. தியாகராஜ பாகவதர் உயிரிழந்தார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள பாகவதர் சமாதிக்கு நாடக நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், அரசியல் கட்சியினர், தன்னார்வ அமைப்பினர்கள் என பல்வேறு அமைப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல்லில் M.K. தியாகராஜ பாகவதரின் 106வது பிறந்த நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகராஜரின் திருவுருவ படத்திற்கு அவரது ரசிகர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்.